ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 31/7/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, குழந்தைங்க பெருசான பிறகு நமக்கு சேவை செய்வாங்க அப்படிங்கிற பேராசை கூட சிவபாபாவுக்கு கிடையாது. இல்லை, மற்றபடி லௌகிக அப்பா அம்மாவுக்கு இந்த ஆசை கண்டிப்பாக இருக்கும். பாபாவோ ஒருபொழுதும் முதியவர் ஆகிறதே கிடையாது. இல்லை, என்றும் இளமை அப்படிலாம் சிலர் சொல்லுவாங்கள்ல, அது உண்மையிலே பாபாவுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸோ பாபா இருக்கிறது பலனை எதிர்பாராத சேவாதாரியாக. அது நேற்று கூட சொல்லியிருந்தார், அந்த மாதிரி பலனை எதிர்பார்க்காம பாபாவை தவிர வேறு யாராலையும் சேவை பண்ண முடியாதுன்ட்டு. கேள்வி: ஏன்னா பாபா ராஜாவாகிறது கிடையாது, சொர்க்கத்துக்கு வர்றது கூட கிடையாது இல்லையா? நம்மள தான் சொர்க்கத்தின் அதிபதியாக்குறார். கேள்வி: கள்ளங்கபடமற்ற சிவபாபா குழந்தைகளாகிய நம்ம எல்லாருடைய மிகப்பெரிய வாடிக்கையாளர், கஸ்டமர். எப்படி தெரியுமா? அதுக்கு பதில் பாபா சொல்கிறாரு, நான் எப்படிப்பட்ட கள்ளங்கபடமற்ற கஸ்டமர்னால், உங்களுடைய எல்லா பழைய பொருளையும் வாங்கிக்கிறேன். அதுக்கு பதிலாக நான் கொடுக்கறது எல்லாமே புத்தம்புது பொருட்கள், அதுவும் பல மடங்கு. இல்லை, இங்கே ஒன்று கொடுத்தா அங்கே லட்சம் கோடி கொடுக்குறாரு. அந்த மாதிரி யாராவது கொடுப்பாங்களா? பாபா இந்த உடம்பு, மனம், பொருள் எல்லாமே உங்களுடையதுன்னு இப்போ சொல்கிறீங்க கலியுகத்தில், எதுக்குமே உதவாத உடல் பொருள். ஆனால் அதுக்கு கைமாறாக பாபா உங்களுக்கு அழகான உடல் கொடுக்குறார். இல்லை, அழகான உடல் கிடைக்குது, அளவற்ற செல்வம் கிடைக்கிது, நீண்ட ஆயுள் கிடைக்கிது. இந்த ஒரு பிறவி பாபாவுக்கு அர்ப்பணமாகிறதன் மூலமாக அனைத்தையும் நாம் அடையிறோம். அதனால தான் பாபாவை கள்ளங்கபடமற்ற வாடிக்கையாளர் அப்படின்னு சொல்கிறோம். கள்ளங்கபடமற்ற வியாபாரின்னு சொல்லுவோம். பாடல்: போலாநாத்தை தவிர அலாதியானவர். ஓம் சாந்தி. இது ஆக்சுவலாக பக்தி மார்க்கத்துடைய பாடல். ஏன்னா பாட்டு எல்லாமே பக்தி மார்க்கத்துடையது தான் இல்லையா? ஞான மார்க்கத்தில் பாட்டெல்லாம் கிடையாது. ஏன்னா பாட்டே பக்தி மார்க்கத்தின் பழக்கம்தான். ஆனால் அதோடைய அர்த்தத்தை பாபா தான் புரிய வைக்கிறார், இந்த பாட்டுடைய அர்த்தத்தை. ஸோ போலாநாத் அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு தெரியும். தேவதைகளுக்கு போலாநாத்னு சொல்ல மாட்டோம். ஸோ போலாநாத்னா ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க ஹிந்தியில் சிவனை. குசேலர் 2 பீடி அரிசி கொடுக்குறார். ஆனால் அதுக்கு பதிலாக தங்க அரண்மனையே அவருக்கு கிடைச்சிடுச்சு. அப்படின்னா அங்கே பக்தியில் ஒரு கதை. ஆனால் அது உண்மையிலே நம்முடைய கதை தான். ஆனால் தங்க அரண்மனை எத்தனை பிறவிக்கு கிடச்சிருக்கு தெரியுமா? 21 பிறவிக்கு 2500 வருஷத்துக்கு கிடைக்குது. ஸோ தந்தை பாரதவாசிகளுக்குத்தான் வைரம் வைடூரியங்களுடைய மாளிகை கொடுக்கிறார். ஸோ பாரதவாசிகளுக்கு தான் கொடுக்குறாரு. ஆனால் எதுக்கு பதிலாக அதை கொடுக்குறாரு? பாபா இந்த உடல், மனம், பொருள் எல்லாமே உங்களுடையதுன்னு குழந்தைங்க சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு பதிலாக தான் கொடுக்குறார். ஸோ குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க? பாபா இந்த உடம்பு, மனம், பொருள் எல்லாமே உங்களுடையது. ஏன்னா இதெல்லாமே கொடுத்தது நீங்கள் தானே. யாருக்காவது குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் தான் கொடுத்தாருன்னுவாங்க. ஆனால் எப்படி கொடுக்குறாருன்னு தெரியாது. சங்கமிகத்தில் தான் எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. யாருக்காவது குழந்தை பிறந்துச்சுன்னா பகவான் கொடுத்தாருன்னுவாங்க.
அதேமாதிரி பணம் கிடைச்சாலும் பகவான் கொடுத்தாருன்னுவாங்க. இதெல்லாம் சொல்கிறது யார்? ஆத்மா சொல்லுது, பகவான் கொடுத்தார் அல்லது தந்தை கொடுத்தார் அப்படின்னு. இப்போ 5000 வருஷத்துக்கு தேவையான அத்தனையும் நான் கொடுத்தேன். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் இப்போ திருப்பி பாபா கிட்ட கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறீங்க. ஆனால் இப்போ எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு சில இடங்களில் வந்து அந்த பழசை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு புதுசு வாங்கணும். ஏன்னா அந்த பழச கணக்கு இருக்கும், அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் புதுசாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே பாபா வந்து கொடுக்க சொல்கிறார். நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ரொம்ப ரொம்ப அழகான உடலை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை, பழைய உடலுக்கு பதிலாக அழகான உடலை பாபா கொடுக்குறார். ஸோ இதில் நினைவாக நிறைய பக்தி மார்க்கத்தின் கதையில் வந்து வயசான தாத்தா இளமையாயிட்டார் அப்படின்லாம் கதை வரும். வயசான பாட்டி அழகான பொண்ணாயிட்டாங்க அப்படின்னு. அது எல்லாமே இப்போதைய விஷயம்தான். அதேமாரி அளவற்ற செல்வம் கொடுக்குறார். ஆனால் யாருக்கு கொடுப்பார்? கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தானே கொடுப்பார். இல்லை, லௌகீகமாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, குழந்தைக்கு தானே அப்பா வந்து செல்வம் கொடுப்பாங்க. லௌகீக அப்பா கிட்ட இருந்து கிடைக்கிற செல்வம் வந்து அல்ப காலத்துக்கு, அதாவது இந்த ஒரு ஜென்மம் மட்டும்தான். செல்வம் இருந்தால் தான் சுகம் இருக்கும் இல்லையா? செல்வமாக இருக்கணும், அதை அனுபவிக்கக்கூடிய ஆரோக்கியமாக இருக்கணும். பணம் இல்லைன்னா மனிதர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. ஆனால் பாபா நமக்கு எவ்வளோ அளவற்ற செல்வத்தை கொடுக்குறார். ஸோ அதனால் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுது. ஏன்னா இது கொடுக்குற நேரம் 5000 வருஷத்துக்கு சேர்த்து வாங்கி வைக்கிறோன்னா எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். சுகதாமத்தில் சுகத்துக்கான எந்த குறையும் இருக்காதுன்றார். திரும்புகிற பக்கமெல்லாம் சுகமே சுகம்தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய ராஜ்யம் இருக்கும். ஸோ அதை வந்து தூய்மையான கிரகஸ்த ஆசிரமம்னு சொல்கிறோம். தந்தை எவ்வளவு கள்ளங்கபடமற்றவராக இருக்கிறார். எதை நம்மக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாரு, எதை கொடுக்கிறார். தந்தை எவ்வளோ நல்ல வாடிக்கையாளராக இருக்கிறார். இல்லை, கள்ளங்கபடமற்ற வாடிக்கையாளராக இருக்கிறார் இல்லையா? ஒன்றுத்துக்கு உதவாததை வாங்கிட்டு அற்புதமானது, விலை மதிப்பற்றதை கொடுக்கிறார். ஜென்ம ஜென்மத்துக்கும் கொடுக்கிறார். ஸோ தந்தை வந்து குழந்தைங்களுடைய வாடிக்கையாளராக இருக்கிறார். குழந்தை பிறந்த உடனே அதெல்லாம் சொல்லுவாங்களே, பழைய டிவியெலாம் நாங்கள் வாங்கிக்கிறோம். டிவி நீங்கள் வாங்கியிருப்பீங்க 30,000 ரூபாய்க்கு, அவங்க திருப்பி எடுத்துகிட்டு 300 ரூபா கொடுப்பாங்க. ஆனால் இங்கே 300 ரூபாய்க்கு 300 கோடி கொடுக்குறாரு பாபா. ஸோ அதனால்தான் கலங்கப்படமற்ற வாடிக்கையாளர்னு சொல்கிறோம். ஜென்ரலாக எல்லா அப்பாவுமே குழந்தைங்களுக்கு வாடிக்கையாளர் தான் பாபா சொல்கிறார். ஏன்னா குழந்தை பிறந்த உடனே எல்லா சொத்துமே அந்த குழந்தையுடையதாக மாறிடுது. அவங்க எல்லைக்குட்பட்ட வாடிக்கையாளர்கள். லௌகீக தந்தை இவர் எல்லையற்ற போலாநாத் வாடிக்கையாளர், கலங்கப்படமற்ற வாடிக்கையாளர், எல்லையற்ற குழந்தைங்களுடைய வாடிக்கையாளர். நான் பரந்தாமத்திலேருந்து வந்திருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். எதுக்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? உங்களுடைய பழையது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு புது உலகத்தில் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். இப்போ பழையது எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு புது உலகத்தில் எல்லாமே கிடைச்சிடும். ஸோ அதனால தான் பாபாவை வள்ளல் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இவரை மாதிரி வள்ளல் வேறு யாருமே கிடையாது. ஏன்னா பலன் எதிர்பாராத சேவை செய்கிறார் இல்லையா. பாபா சொல்கிறார், நான் எந்த பலனையும் எதிர்பார்க்கறது கிடையாது, எந்த விதமான பேராசையும் எனக்கு கிடையாது. பாருங்கள், 5000 வருஷத்தில் ஒரு தடவை தான் வர்றாரு. ஒரு சின்ன பையன் உடம்புல, ஒரு அழகான உடம்புல, அல்லது அழகான பெண் உடம்புல வந்திருக்கலாம்ல. பிரம்மா உடம்புலே வந்திருந்தாலும் சின்ன வயசுலேயே வந்திருக்கலாம்ல. ஸோ வயசான காலத்தில் வர்றார். வயசான அப்பா அம்மாவை பார்த்துக்க வேண்டியது குழந்தைங்களுடைய கடமை. ஏன்னா நான் உங்களை பராமரித்தேன்னு சொல்கிறது கிடையாது. தந்தை முதியவராகும்போது குழந்தைங்க அவங்கள பராமரிக்கணும் அப்படின்னு நியமம் இருக்குது. சூப்பரில்ல. வயோதிக தந்தையை பார்த்துக்கிறது குழந்தையோடைய வேலை. அதுக்காக அப்பா நான் உன்னை பராமரித்தேன்ல, நீ என்னை பராமரிக்க மாட்டேன்னு கேட்குறது அது ரொம்ப அசிங்கம். அப்படி இன்றைக்கி உலகம் மாறிடுச்சு இல்லையா. ஸோ தந்தை முதியவர் ஆகிறாங்க அப்படின்னாலே குழந்தைங்க அவங்கள பராமரிக்கணுங்கிறது நியமம். இந்த தந்தை எப்போவுமே முதியவர் ஆகிறதே இல்லை. நீங்கள் பராமரிக்கிறதுக்கு எப்போவுமே இளமையாக இருக்கிற. ஏன்னா ஆத்மா ஒருபொழுதும் முதுமை அடையாது தானே. நாம் வயோதிகராகிட்டால் குழந்தைங்க நமக்கு சேவை செய்வாங்கன்னு லௌகிக தந்தை குழந்தைங்க கிட்ட நம்பிக்கை வைக்கிறாங்க. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் குழந்தைங்க அவங்களுக்கு சேவை செய்ய வேண்டியதாகவும் இருக்குது. ஆனால் நானும் உங்களுக்கு கொடுக்குறேனே தவிர உங்கள்கிட்டேருந்து எந்த சேவையும் வாங்கிறது கிடையாது. ஏன்னா நான் அபோக்தா, எதையும் அனுபவிக்காதவன். ஸோ பாபா சொல்கிறாரு, நான் அபோக்தாவாக இருக்கிறேன், எதையுமே அனுபவிக்காதவர். நான் ஒருபொழுதும் சாப்பிடுவதே இல்லை, ஒருபொழுதும். ஸோ அது சமீபமாக கூட சொன்னார், சாப்பிட்றது இல்லைன்றதுக்காக போக வைக்காமல் விடக்கூடாது. ஏன்னா அது மரியாதை நிமித்தமாக நம்ம பண்ணுறோம். நான் வர்றது குழந்தைங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு மட்டும்தான். அதான் வள்ளல். பரமாத்மா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். ஆத்மா தான் கேட்குது, ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆத்மா தான் பண்ணுது. அதேமாதிரி சமஸ்காரத்தை கூட முந்தைய ஜென்மத்திலேருந்து அடுத்த ஜென்மத்துக்கு ஆத்மா தான் எடுத்துகிட்டு போகுது. இல்லை ஒரு குழந்தைங்க அந்த கழுத்திலே டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா. ஒரே டீச்சர்கிட்ட தான் படிக்கிறாங்க, ஆனால் ஒவ்வொருத்தருடைய கழுத்தும் வெவ்வேறு மாதிரி இருக்குது. அப்போ அது முந்தைய ஜென்மத்திலேருந்து அது எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அதேமாதிரி அந்த இடது கை பழக்கம், நடக்கிற விதம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவு கெஸ் பண்ணலாம். அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் அவங்க ஆணாக பிறந்திருப்பாங்களா பெண்ணாக பிறந்திருப்பாங்களான்ட்டு. பெண்ணாக பிறந்திருப்பாங்க, ஆனால் அவங்க நடக்கிறது பார்த்திங்கன்னா ஆண்கள் கொஞ்சம் அதிகமாக தெரியும் அந்த ஆண்மைத்தனம். அதேமாதிரி சிலர் ஆண்களாக இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் அந்த நளினம் தெரியும். ஸோ அதேமாரி மற்ற சமஸ்காரமும் கோபப்படுறது, இந்த மாதிரி நிறைய சமஸ்காரத்தை ஆத்மா தான் எடுத்துகிட்டு போகுது. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா, ஆத்மா தான் நீங்கள், எல்லாமே ஆத்மாவில் தான் ஆதாரப்பட்டு இருக்குது. இப்போ அந்த ஆத்மா தான் நானுன்ற உணர்றதுல என்ன கஷ்டம்? ஏன்னா ஆத்மாவின் ஆதாரத்தில் தான் உடம்பே கிடைக்கிது. ஆத்மா எந்த சமஸ்காரத்தை எடுத்துகிட்டு போச்சோ அதன் ஆதாரத்தில் இல்லை. கெட்ட சமஸ்காரம் இருந்தால் அதுக்கேற்ற உடல், நல்ல சமஸ்காரம்னா அதற்கேற்ற உடல், குடும்பம் எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி மனிதர்களுடைய நிறைய வழிகள் இருக்குது. ஒரு சிலர் ஆத்மா தான் பரமாத்மான்னு சொல்கிறாங்க. அதனால் ஆத்மாவில் எந்த பாவமும் ஒட்டாது, அது நிர்லேப், கரைப்படியாதுன்னு சொல்லிடுறாங்க. பாபா கேட்குறாரு, சரி ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாதா, கரைப்படியாதா, அப்புறம் எதுக்கு பாவாத்மா புண்ணியாத்மான்னு சொல்கிறாங்க? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கே புரியல. ஆத்மா அதில் எந்த பதிவும் இல்லை அப்படின்னா நீங்கள் பாவ சரீரம் புண்ணிய சரீரம்னு சொல்லலாமே.
ஏன் பாவ ஆத்மா புண்ணிய ஆத்மான்னு சொல்கிறீங்க? ஸோ அனைத்து ஆத்மாக்களின் ஆன்மீக தந்தை சிவபாபா ஆத்மாக்களாகிய நமக்கு இந்த பிரம்மா உடம்பு மூலமாக ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஆத்மாவை கூப்பிடுவாங்க, ஆவாகனம் பண்ணுவாங்க. என்னுடைய அப்பாவுடைய ஆத்மா வந்துச்சு, இந்த உணவு சுவைச்சது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆத்மா தான் சுவைக்குது. ஆனால் பாபா இப்படி சொல்ல மாட்டார், நான் நீங்கள் வச்சதை சாப்பிட்டேன்ட்டு. ஏன்னா அவர் அபோக்தா. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதாவது நம்மளை கொஞ்ச நேரத்துக்கு இந்த கலியுகத்தின் விஷயத்தை பார்க்காதீங்க கேட்காதீங்கன்றார். அவர் ஒருபொழுதும் எதையுமே அனுபவிக்காமல் இருக்கிறார் நமக்காக. அதனால தான் அன்பே சிவம் இல்லையா? ஒருவேளை எனக்கும் அனுபவிக்கணும்னு ஆசை வந்தது, ஜென்மம் எடுக்கிறேன் அப்படின்னா நான் உங்களை மாதிரியே கீழானவனா ஆகிடும். அப்புறம் உங்களை யார் காப்பாற்றுறதுன்றார். சமசூப்பர் இல்லை? சில சமயம் ட்ரெயினில் நைட் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ நிறைய விலை உயர்ந்த பொருள் இருக்குது, குடும்பத்தோடு போகிறாங்க அப்படின்போது யாரோ ஒருத்தர் முயற்சிட்டு இருப்பாங்க. குறிப்பாக அப்பா தான் முயற்சிட்டு இருப்பார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாபா எப்போவுமே விழிப்பு நிலையிலே இருக்கிறார். ஏன்னா இதை அனுபவிச்சுட்டா மயக்கம் வந்துடும். அதனால தான் ஒரு அபக்தாவாகவே இருக்கிறார். ஸோ இதெல்லாம் நினச்சாலே நமக்கு பாபா மேலே அவ்வளோ அன்பு வரும். ஸோ இறந்தவர்களை பிராமணர் உடம்பில் வர வச்சு அவங்களுக்கு பிடித்த உணவை ஊட்டுவாங்க. இப்போ கூட அது சில இடங்களில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பழக்கம். இது பாரதத்தில் சாதாரண விஷயம்னு பாபா சொல்கிறார். அந்த காலத்தில் இது அதிகமாக இருந்துச்சு போல இருக்குது. இப்போயும் ஒரு வேளை மற்ற ஸ்டேட்டில் இருக்குமா என்னன்னு தெரியல. அது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆத்மாவை கூப்பிடுறாங்க. ஸோ கூப்பிட்டு அந்த ஆத்மா கிட்ட கேட்பாங்க. ஏன்னா கேட்டால் தானே தெரியும் வந்திருக்கிறது உண்மையிலே அந்த ஆத்மா தானான்ட்டு. அப்போ அவர் சொல்கிற நிறைய விஷயங்கள் உண்மையாகவும் வெளிப்படுது. அப்போ தான் அவங்களுக்கு நம்பிக்கையும் வருது. ஸோ இந்த பித்ருக்கள் இவங்களுக்கு படைக்கிறது, அதாவது இறந்தவர்களுக்கு படைக்கிறது கூட நாடகத்தில் பொருந்தி இருக்குது. அதனால் இதில் ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பாபா சுருக்கமாக நாடகத்துடைய ரகசியத்தை சொல்கிறார். ஏன்னா ஒரு நாடகத்துடைய விளக்க உரையை அவ்வளோ விரிவாக கொடுக்க முடியாது. பாபா ஒரு சாரமாக தான் சொல்கிறார். ஏன்னா அப்போ ஒவ்வொருத்தருடைய, ஏன்னா இங்கே லக்ஷ்மி நாராயணனை பற்றி தான் சொல்கிறார், அதையுமே சாரமாக தான் சொல்கிறார். ஒவ்வொருத்தரை பற்றியும் பாபா ஒரு வேளை சொல்கிறாரு விளக்கமாக அப்படின்னா பல வருடங்கள் ஆகிடும். ஸோ குழந்தைகளாகி உங்களுக்கு ரொம்ப ஈஸியான அறிவுரை கிடைக்கிது இல்லை, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி அட்வைஸ் பண்ணலை. ஜஸ்ட்டு என்னை நினைவு பண்ணுங்கள், தூய்மையாக இருங்க, அவ்வளோதான் பாபாவுடைய அறிவுரை. ஹே பதித்த பாவனனே வாங்க, எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு பாடுறாங்க. ஸோ அது சிவபாபாவுடைய பேர் தான் பதித்த பாவனர்ன்றது, அதாவது அழுக்கானவர்களை தூய்மையாக்குபவர். மற்றபடி பிரம்மா விஷ்ணு சங்கரர் எல்லாம் பதித்த பாவனர்னு சொல்ல முடியாது. ஸோ தந்தைக்குத்தான் பதித்த பாவனர், லிபரேட்டர் அப்படிலாம் சொல்கிறோம். துக்கர்த்தா சுக்கர்த்தா அப்படின்னும் அவரை தான் சொல்கிறோம். துக்கர்த்தா சுக்கர்த்தானா துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர்னு அர்த்தம். அவர் நிராகாரமானவராக இருக்கிறார். அந்த நிராகாரமானவருக்கு தான் இவ்வளோ மகிமை. பதித்த பாவனர், லிபரேட்டர் அதாவது விடுவிப்பவர், துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர் எல்லாமே. சிவனுடைய கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே லிங்கம் வச்சு தான் பூஜை பண்ணுறாங்க. அது அவருடைய நினைவார்த்தமாக ஜடச்சிலை. அப்போ உயிரோட்டமாகவும் அவர் இருந்ததுனால தானே அங்கே வச்சுருக்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க.
தேவதைகள் சிலை வச்சுருக்கிறாங்கன்னா எப்பயோ அவங்க உயிரோட்டமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ சிவலிங்கம் வச்சுருக்கிறாங்கன்னா அவரும் உயிரோட்டமாக இருந்திருக்கிறாருன்னு தானே அர்த்தம். அதனால தானே பாபாவுக்கும் சரி தேவதைகளுக்கும் சரி மகிமை பாடுறாங்க. இப்போ நேரு ஃபோட்டோ அல்லது சிலை வச்சுருக்கிறாங்கன்னா ஒரு காலத்தில் அவர் உயிரோடு இருந்தார் தானே, இல்லை உடல் உணர்வோடு இருந்தார் தானே. அதனால தானே அவருடைய ஃபோட்டோ வச்சு மகிமை பாடுறாங்க. ஆனால் பூஜை பண்ணுறது தூய்மைக்கு தான். நேருக்கோ காந்திக்கோ யாரும் பூஜை பண்ணலை இல்லையா. தேவதைகளுக்கும் பாபாவுக்கும் பூஜை நடக்கிறதுக்கு காரணம் 2 பேரும் தூய்மையாக இருக்கிறாங்க. மற்றபடி கலியுகத்தில் உள்ள எந்த மனுஷனுக்கும் பூஜை செய்ய முடியாது. ஏன்னா அவங்க பிறக்கிறதே விகாரத்தில், காமத்தில் பிறக்கிறாங்க. சொர்க்கத்தில் தேவதைகள் காமத்தில் பிறக்கிறது கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு பூஜை நடக்குது. ஸோ காமத்தில் பிறக்கிற கலியுகவாசிகள் யாருக்கும் பூஜை நடக்க முடியாது. தேவதைகளுக்குத்தான் பூஜை. ஏன்னா அவங்க தான் எப்போவுமே தூய்மையாக இருக்கிறாங்க, பிறக்கிறதும் தூய்மையாக பிறக்கிறாங்க. ஸோ தந்தை முந்தைய கல்பத்திலையும் வந்தார், இப்போ மறுபடியும் சங்கமேகத்தில் வர்றார். எதுக்கு வர்றாரு? சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு தடையும் அவர் வரும்போது சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ண தான் வர்றார். பிறகு மறுபடியும் துவாபரகத்தில் இருந்து ராவணராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ ராவணராஜ்யம் ஸ்டார்ட் ஆன உடனே சிவனுக்கு கோயில் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால தான் ராவணன் சிவபக்தன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ராவணராஜ்யத்தில் கட்டப்படுற முதல் கோயில் சிவனுடைய கோயில். இப்போ உயிரோட்டமாக பாபா ஞானம் சொல்லிட்டு இருக்கிறார். அவர் சத்தியமானவராக சைத்தன்யமானவராக இருக்கிறார், இல்லை உயிரோட்டமானவராக இருக்கிறார். ஸோ உண்மையை போதிப்பவராக இருக்கிறார். அதனால் அவருக்குத்தான் மகிமை பாடுறாங்க. அந்த நிராகாரமானவர் சத்தியத்தை பேசணும் அப்படின்னா அவருக்கு ஒரு உடம்பு வேணும் இல்லையா. ஸோ அதனால் பிரம்மா உடலை ஆதாரமாக எடுத்து இந்த உலகத்தை மறுபடியும் சொர்க்கமாக மாற்றுறார். ஸோ அந்த சொர்க்கத்தில் ஆட்சி செய்கிறதுக்காகத்தான் நீங்கள் இப்போ முயற்சி பண்ணுறீங்க. ராஜா ஆகிறதுக்கு சொர்க்கவாசியாக நீங்கள் ஆகிட்டு இருக்கிறீங்க. நிராகார பரமபிதா பரமாத்மா ஞானக்கடலாகவும் இருக்கிறார். அப்போ அந்த ஞானத்தை எப்படி சொல்லுவார் உடம்பு இல்லாமல்? அதனால தான் இந்த பிரம்மா உடம்பில் வந்திருக்கிறேன்னு சொல்கிறார். ஸோ இந்த பிரம்மா உடம்பில் ஞானத்தை சொல்கிற பாகம் நாடகத்தில் எனக்கு பதிவாகி இருக்குது. அதனால் நான் இயற்கையின் ஆதாரத்தை, அதாவது பிரம்மாவுடைய உடலை ஆதாரமாக எடுக்கிறேன். ஸோ முதல் நம்பரில் இருந்த இந்த பிரம்மாவுடைய பல பிறவிகளின் கடைசி பிறவியிலும் கடைசி காலத்தில் நான் பிரவேசமாகிறேன்னு பாபா சொல்கிறார். பிரவேசமாகி இவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இவங்க எல்லோருமே பட்டியில் இருந்தாங்க. ஸோ அப்போ நிறைய பேருக்கு பாபா பேர் வச்சார். ஆனாலும் நிறைய பேர் பாபா விட்டு போயிட்டாங்க. பாபாவே பேர் வைத்தவர்கள்லாம் விட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு பேர் வைக்கிறதுனால என்ன லாபம்? அதனால் பேர் வைக்கிறத பாபா நிறுத்திட்டார். ஸோ அந்த பேரெல்லாம் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்கன்றார். அவ்வளோ ரமணிகரமான பேர்கள். ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் அவ்வளோ அழகான பெயர்கள் வந்துச்சு. ஸோ சந்தேஷ் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா வதனத்துக்கு போய், அவங்க தான் இந்த பேரெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பேருடைய லிஸ்ட்டு வைக்கணுன்றார். சன்னியாசிகள் கூட சந்நியாசம் செய்யும்போது அவங்களுடைய பேரை மாற்றிடுவாங்க இல்லை, அதுக்கு முன்னாடி இருக்கிற பேர் வேறு இருக்கும். வீடு வாசலை விட்டுடுறாங்க. நீங்கள் வீடு வாசலெல்லாம் விடுறது கிடையாது. நாம் எல்லையற்ற சன்னியாசிகள். உலகத்தையே விடும்போது உலகத்தை விட்டு எங்கே போக முடியும்? உலகத்தில் தானே இருக்க போகிறோம். ஸோ அதனால் வீடு வாசல்லாம் விடுறது கிடையாது. அந்த வீட்டை பராமரிப்போம். ஆனால் புத்தியினால்
பாபா நான் உங்களுடையவர் அப்படின்ட்டு இருக்கிறோம். நம்ம எப்பவுமே சிவபாபாவுடையவர் தான். இப்போ பிரம்மாவுடையவராகவும் ஆகிறீங்க. அதனால தான் பிரம்மகுமார் குமாரிகள். நம்ம சொல்லும்போது பாப்தாதான்னு சொல்கிறோம். ஸோ சன்னியாசிகளுக்கு அந்த மாதிரிலாம் பாபாவோ தாதாவோ கிடைக்கிறது கிடையாது. அவங்க பேரை மட்டும் மாற்றிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பாப்தாதா கிடைக்கிறது கிடையாது. அவங்களுக்கு குரு மட்டும்தான் கிடைக்கிறாங்க. ஹடயோகி எல்லைக்குட்பட்ட சன்னியாசியாக இருக்கிறாங்க. ஆனால் ராஜயோகிகளாகிய நாம தான் எல்லையற்ற சன்னியாசிகளாக இருக்கிறோம். அப்போ எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகளுக்கும் எல்லையற்ற சன்னியாசிகளாகிய நமக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. ஞானம், பக்தி, வைராக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகளுக்கும் வைராக்கியம் இருக்குது. ஆனால் அவங்களுடைய வைராக்கியம் வந்து அவங்க வீடு வாசல் மீது மட்டும்தான். உங்களுக்கு முழு உலகத்தின் மீதும் வைராக்கியம் இருக்குது. அவங்களுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சிருஷ்டி இப்போ மாறிட்டு இருக்குதுன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுடையது எல்லையற்ற வைராக்கியம். இந்த சிருஷ்டியே முடிய போகுது. உங்களுக்காகத்தான் புது உலகம் உருவாகிட்டு இருக்குது. அந்த புது உலகத்துக்கு போகணும் இல்லையா? முடிய போகிற இந்த சிருஷ்டியை நாம் ஏன் நினைக்கணும்? நமக்காக உருவாகிற அந்த புது உலகத்தை தான் நாம் வந்து நினைக்கணும். ஏன்னா அங்கே தான் போக போகிறோம். ஆனால் அங்கே தூய்மை ஆகாமல் போக முடியாது. தூய்மை ஆகணும். அந்த புது உலகத்துக்கு போகிறதுக்காக தூய்மை ஆகணும். அதுக்கு பாபாவை நினைக்கணும். உண்மையில் அந்த புது உலகத்தில் தான் தேவதைகளுடைய ராஜ்யம் இருக்கும். ஸோ இது நம்ம மனசில் இருக்குது. இப்போ தந்தை வந்து அந்த புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறார். சிவபாபாவை நினைக்கிறதுனால தான் நம்ம புண்ணியாத்மா ஆகிடுவோன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இல்லை, நினைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனாலும் அந்த நினைவு மறந்துடுது. ஏன்னா சின்ன புள்ளியாக நினைக்கிறோமே, உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது. இதே நல்ல அலங்காரமாக விஷ்ணு அந்த மாதிரி ஒரு சிலையை நினைக்கிறதுனா அது ஈஸியாக நினைப்பாங்க இல்லையா? திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அது மாதக்கணக்கு வருஷக்கணக்காக கூட அது ஈஸியாக டக்குன்னு ஞாபகம் வரும். ஆனால் ஒரு சின்ன புள்ளியை நினைக்கிறதுனால மறந்துடுது. பாபா சொல்கிறாரு, தூய்மையாகாமல் யாரும் வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. தீவிர பக்தி பண்ணியிருந்தால் போயிருப்பாங்களா? கண்டிப்பாக போகலை. எல்லோரும் கண்டிப்பாக மறுபிறவி எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு வீட்டுக்கு போக முடியாது. அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. அதுதான் இப்போ மட்டும்தான் எல்லாம் போக முடியும். ஒரே நேரம் தான் வீட்டுக்கு போகிறதுக்கு எல்லாருக்குமே. மற்றபடி இவர் மோட்சத்தை அடைஞ்சார், அவர் மோட்சத்தை அடைஞ்சார்னு சொல்கிறதெல்லாம் பொய்யின்றார். ஏன்னா எந்த ஆத்மாவும் பாதியிலே நடிக்காமல் திரும்பி போயிட முடியாது. அப்புறம் முழு நாடகமே தவறாயிடும் இல்லையா? அப்போ என்ன ஆகிடும்? சொர்க்கத்துக்கு வந்தாங்க, நரகம் வந்தானே நான் மேலே போயிட்டேன்ப்பா. இப்போ நரகத்தில் தான் மொதல் வராங்க. அப்போ அது நல்லா இருக்காது இல்லையா? ஸோ எல்லாருமே வராங்க, நரகத்தில் வராங்க. அவங்கள விட நம்ம தான் அதிக பாவமும் செய்கிறோம். ஆனால் பாபாவை கண்டுபிடிச்சி உயர்ந்த பதவியும் அடைஞ்சிடுறோம். ஸோ ஒவ்வொருத்தருமே சதோரஜோத்தமாவில் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஸோ மோட்சத்திற்காக நிறைய பேர் வராங்க. அவங்கக்கிட்ட மோட்சம்னு ஒன்று கிடையாது, பிறவா நிலையெல்லாம் அடைய முடியாதுன்னு நம்ம புரிய வைக்கிறோம். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையை புரிய வைக்கணும், அதை அன்பாக புரிய வைக்கணும், அவ்வளோதான். இது அனாதியான ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகம். அதனால் இந்த நாடகம் வந்து
ஒருபோதும் மாற முடியாது. ஆனால் அதே நடந்துகிட்டு இருக்குது. ஒரு இப்போ இப்படி கிராஸ் ஆகி போகுதுன்னா 5000 வருஷம் கழித்து மறுபடியும் இதே மாதிரி கிராஸ் ஆகி போகும். ஸோ அந்தளவுக்கு நாடகம் நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. பாபா எவ்வளோ கள்ளங்கபடமற்றவர்னு இப்போ நமக்கு தெரியுது. பதித்த பாவன தந்தை அவருடைய பாகத்தை ஏற்று நடிக்கிறதுக்காக பரந்தாமத்திலேருந்து வந்திருக்கிறார். ஸோ இந்த நாடகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குதுன்றதை அவரே புரிய வைக்கிறார். இதில் யாரெல்லாம் முக்கியமானவர்கள் அப்படின்னும் புரிய வைக்கிறார். இந்த உலகத்தில் எல்லோரையும் விட பணக்காரர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பில்கேட்ஸு, எலான் மஸ்க் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த நாடகத்திலே முக்கியமானவர்கள் யார் 5000 வருஷம் நாடகத்தில், அதை பாபா சொல்கிறார். இப்போ இந்த உலகத்தின் பணக்காரரில் வரிசை கிரமமாக பேர் வெளிப்படுத்துகிறாங்க. நம்பர் 1 பணக்காரர், நம்பர் 2 பணக்காரர், இவருடைய சொத்து மதிப்பு இவ்வளவு எப்படின்லாம். நான் எல்லோரையும் விட பணக்காரர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நாராயணன் தான், தேவதைகள் தான். ஆனால் அஞ்ஞானிகளை கேட்டால் அமெரிக்கா தான் எல்லாத்தையும் விட பணக்கார நாடுன்னுவாங்க. ஆனால் பாரதம் எல்லாத்தையும் விட பணக்கார நாடாக இருந்தது சொர்க்கத்தில். அதிலும் எல்லோரையும் விட பணக்காரர்களாக இந்த லக்ஷ்மி நாராயணன் இருந்தாங்க. இப்போ அப்படி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த எதிர்காலத்திற்காக லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்காகத்தான் நீங்கள் இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதாவது எல்லோரையும் விட செல்வந்தராக ஆகிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க. இப்போ அங்கே கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, படித்து வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணுன்ட்டு. ஆனால் இங்கே படித்தாலே சம்பாத்தியம் வருது, இறைவனை நினச்சாலே சம்பாத்தியம் வருது. இப்போ எவ்வளோ ஈஸியான விஷயம் இது. இது ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி. இல்லை, எல்லோரையும் விட பணக்காரர் ஆகிறதுக்காக நம்ம ஓடிட்டு இருக்கிற ஓட்டப்பந்தயம் இது. இந்த லக்ஷ்மி நாராயணனை மாதிரி யாராவது பணக்காரராக இருக்க முடியுமா? அலாவுதீன்ற கதை சொல்லுவாங்களே, அலாவுதீன் அற்புத விளக்குன்ட்டு. ஸோ ஜஸ்ட் அந்த விளக்கு தேய்ச்சி ஏதோ ஒரு மந்திரம் சொன்ன உடனே அந்த பூதம் வெளிவரும், கேட்டதை எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய நாடகங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. எல்லாமே இப்போதைய விஷயம்தான். இல்லை, இப்போ என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சிலர் பர்த்டே பார்ட்டிக்கு ஹோட்டலுக்கு கூட்டு போய் யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலான்னுவாங்க. அந்த மாதிரி பாபா யார் வேணாலும் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்கன்றார். 5000 வருஷத்துக்கு தேவையானது நினைவுனால எடுக்கிறோம், அவ்வளோதான். பாபாவை நினைக்கிறதுனால இதை அடையிறேன் அப்படின்ற உணர்வோடு நினைக்கணும். ஸோ இப்போ நம்மளுடைய புத்தியில் இந்த உடம்பை விட்டுட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு இருக்குது. அங்கே நமக்கு அளவற்ற பொக்கிஷங்கள் கிடைக்கும். எந்தளவுக்கு சீக்கிரமாக வரீங்களோ அந்தளவுக்கு பொக்கிஷங்கள் அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? பாபாவை நினைவு செய்யணும். பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மாயா ஒரேடியாக ஓடி போயிடும்ன்றார். ஆரம்பத்தில் தொல்லைப்படுத்துறது எல்லாமே பாபாவை நினைக்கலன்னு உங்களை ஞாபகப்படுத்த தான். ஆக்சுவலாக மாயா இல்லைன்னா நீங்கள் பாபாவே மறந்துடுவீங்க, அதான் உண்மை. துக்கம் வரும்போதெல்லாம் இறைவனை நினைப்போம். அதே மாதிரி நம்மளை ஈர்க்கக்கூடியவர்கள் வராங்க, காமத்தை தோன்றவங்க வராங்கன்னா டக்குன்னு நம்மளுடைய புத்தி பாபா கிட்டே போகும். ஸோ அப்போ அதுதான் கல்யாணக்காரி நாடகம் இல்லையா? நமக்கு நன்மை தான் நடக்குது எல்லாத்துலேயும். ஸோ நினைவு செய்ய செய்ய மாயா ஒரேடியாக ஓடி போயிடுன்றார். பாபாவை நினைக்கவே இல்லைன்னா அப்போ தான் மாயா உங்களை தொல்லைப்படுத்திக்கிட்டே இருக்குது. என்னால் இதை விட முடியல, அதை மறக்க முடியல. பாபாவை நினைக்கிறதில்ல, அதனால தான். ஒரே ஆன்சர் இது தான். சூப்பர் இல்லையா? ஏன் மறக்க முடியல? பாபாவை நினைவு பண்ணுறது இல்லை. யோகா பத்தலை, யோக பலம் பத்தலைன்னு அர்த்தம்.
கோபம் வருது, பொறாமை வருது, பேராசை வருது, காமம் வருது. எல்லாத்துக்கும் ஒரே காரணம், பாபாவை நினைவு பண்ணலை. அதனால் மாயா தொல்லைப்படுத்துது. பாபா எங்களுக்கு மாயாவுடைய புயல் நிறைய வருது பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன பலகீனம் இருக்குதோ அது முடிகிற வரைக்கும் அந்த புயல் வந்துக்கிட்டே தான் இருக்கும், நீங்கள் எங்கே போனாலும். நல்லது. தந்தையை ரொம்ப அன்பாக நினைவு செஞ்சிங்கன்னா புயல்கள்லாம் பறந்து போயிடும்ன்ற, புயலே பறந்து போயிடும்ன்ற. பாபாவை அன்பாக நினைவு செஞ்சிங்கன்னா மாயின் புயல் பறந்து போயிடும். மற்றபடி ஏதோ அவங்க நாடகம் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் பாபா டைரெக்டாக புரிய வைக்கிறார். அந்த நாடகத்தை வச்சு உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, அதில் இந்த ஞானம் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஞானத்தை புரிஞ்ச பிறகு நீங்கள் எதை பார்த்தாலும் அதில் இந்த ஞானம் இருக்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுவும் எவ்வளோ ஈஸியாக சொல்கிறாரு பாருங்க. ஜஸ்ட்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, அப்போ ஆத்மாக்களாகி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய துரு நீங்கிடும்ன்றார். ஸோ அதுக்கு பாபா மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். வேறு எந்த கஷ்டமும் பாபா கொடுக்கறது கிடையாது. பட்டினி கிடக்க சொல்ல, நெருப்பு மேலே நடக்க சொல்ல, தீர்த்த யாத்திரை போக சொல்ல, செலவு பண்ண சொல்ல, நினைவு நினைவு நினைவு, அவ்வளோதான். ஸோ தூய்மையான உண்மையான தங்கமாக இருந்த ஆத்மா தான் இப்போ பொய்யாயிடுச்சு, அழுக்காயிடுச்சு. மறுபடியும் இந்த நினைவுன்ற அக்னி மூலமாகத்தான் ஆத்மா உண்மையானதாக தூய்மையானதாக ஆகுது. ஸோ நெருப்பில் போடாமல் தங்கத்தை தூய்மையாக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த யோகத்தில் போடாமல் ஆத்மாவை தூய்மையாக்க முடியாது. அதனால தான் இந்த யோகத்தை கூட நெருப்பு, யோக அக்னின்னு சொல்கிறோம். ஸோ இது இங்கே இருக்கிறது எல்லாமே நினைவின் விஷயம். மற்றபடி ஹடயோகிகள் பலவிதமான ஹடயோகத்தை கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா? நிறைய இப்போ யூடியூப், ஃபேஸ்புக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த யோகாசனம் கற்றுக் கொடுக்குறது மில்லியன் கணக்கில் வியூஸ் போகும். ஆனால் அதனால் எந்த யூஸும் கிடையாது. ஆனால் அதுதான் மக்கள் விழுந்து விழுந்து பார்க்குறாங்க. ஸோ இங்கே பாபா நமக்கு கற்றுக் கொடுக்குறது என்னது? எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் என்ன பண்ணாலும் என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்றார், அவ்வளோதான். மற்றபடி இந்த ஆசனம் அந்த ஆசனம்னு எவ்வளோ நேரத்துக்கு யோகாசனத்துலையோ அல்லது பத்மாசனம் ஏதோ ஒரு ஆசனத்தில் எவ்வளோ நேரம் உங்களால் உட்கார முடியும்? ஏன்னா இது 24 மணி நேரமும் பண்ண வேண்டிய யோகம், நினைவு. அதனால தான் பாபா சொல்கிறாரு, நடந்தாலும் சென்றாலும் குளித்தாலும் எந்த காரியம் பண்ணாலும் பாபா நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கோங்க. நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதேமாரி நோய்வாய்ப்பட்டு இருந்தால் கூட பாபா நினைக்கலாமே படுத்தபடியே. ஸோ அது ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது பாபா நினைக்காமல் இருக்கிறதுக்கு. சிவபாபாவை நினைவு செய்யுங்க மற்றும் சக்கரத்தை சுத்துங்கன்ட்டு பாபா சொல்கிறார், அவ்வளவுதான். ஸோ சக்கரத்தை சுற்றிக்கிட்டே பாபாவை நினச்சிக்கிட்டே இருங்கன்னு பாபா சொன்னது அங்கே பக்தியில் எப்படி ஆயிடுச்சுன்னா, கங்கை கரையில் இருக்கணும், வாயில் அமிர்தம் இருக்கணும் அப்படின்னு எழுதிட்டாங்க. ஸோ கங்கை கரைன்றது ஞான கங்கை இல்லையா? ஞானத்தை சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கணும். ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்க, அந்த தண்ணி உள்ள கங்கையை தான் சொல்லிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே கங்கை கரையில் என்ன இருக்கும்? கங்கா ஜலம் தான் கிடைக்கும், அமிர்தமாக கிடைக்கும். அதனால் மனிதர்கள் போய் ஹரித்வாரில் போய் உட்காந்துக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் எங்கே வேணாலும் போய் உட்காருங்க, அல்லது எங்கேயுமே போக முடியாமல் நோய்வாய்ப்பட்டு வீட்டிலே கடந்தாலும் சரி, பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க, சுதர்ஷன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்கன்றார். ஸோ இந்த நிலையில் உயிர் உடலை விட்டு பிரியணும். இல்லை எப்போ வேணாலும் உயிர் பிரியும், அது ஒன்று இருக்குது, அது ஒன்றும் சொல்லிட்டு போகாது, டக்கு டக்குன்னு இறக்கிறத நாம் பார்த்துருக்குறோம் இல்லையா? ஸோ அதனால் இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கடைசி நொடியில் நீங்கள் ஜெயிக்க முடியும். பாபா நினைவு, நான் நாராயணன் ஆகிறேன், நாராயணன் ஆகிறேன், அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும்.
அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த பக்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்ட கங்கை கரையில் இருக்கணும், அமிர்தம் வாயில் இருக்கணும்னு சொன்னதுக்கும் இந்த ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ பாபாவுடைய நினைவுனால தான் நம்ம சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகிறோம். கங்கை கரையில் போய் இருக்கிறதுனால சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகிட மாட்டோம். அதேமாரி மனிதர்கள் வந்து யுத்த மைதானத்தில் இறந்துட்டாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சண்டை போடுறவங்களுக்கு சொல்கிறாங்க. குறிப்பாக முஸ்லீம் நாடுகளில் சொல்லுவாங்க. உண்மையிலே யுத்தம்ன்றது பாபா நினைவை தடுக்கிறதுக்காக மாயா பண்ணுற யுத்தம் தான். அதில் நீங்கள் ஜெயிக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் யுத்தம் நடந்ததாக காட்டிட்டாங்க. சரி, மகாபாரத போர் நடந்தது. பிறகு என்ன ஆச்சு? அதோடைய ரிசல்ட் என்ன? ஒன்றுமே இல்லை. அதான் பாபா சொல்றார், முற்றிலும் கோரமான இருள், எதுவுமே புரியாமல் இருக்கிறாங்க. அதனால தான் அது அஞ்ஞான இருள்னு சொல்கிறோம். ஸோ பாபா மறுபடியும் இருளில் இருக்கிற நம்மளை வெளிச்சத்துக்கு அழைச்சிட்டு வர்றதுக்காக வந்திருக்கிறார். அதனால தான் அவரை ஞானக்கடல், நாலேஜ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கும் முழு ஞானம் கிடைச்சிருக்குது. 3 உலகங்கள் பற்றிய ஞானமும் கிடைச்சிருக்குது. ஸோ மேலே இருக்கிறது மூலவதனம், அங்கே தான் ஆத்மாக்களாகி நீங்கள் இருக்கிறீங்க. அதை பிரம்மாண்டம்னு சொல்கிறோம். இங்கே வந்து அதாவது இந்த ஸ்தூல உலகத்துக்குத்தான். ஸோ பாபாவும் அந்த பரந்தாமத்தில் தான் இருக்கார். அங்கேருந்து இந்த ஸ்தூல உலகத்துக்கு வந்து ஞான யஜ்யத்தை படைக்கிறார், ருத்ர ஞான யஜ்யத்தை. பிறகு தந்தையோடு சேர்ந்து ஆத்மாக்களாகிய நமக்கும் பூஜை நடக்குது. ஏன்னா பாபாவோடு சேர்ந்து நீங்களும் நிறைய பேருக்கு நன்மை செய்கிறீங்க, அப்படியே அறிமுகத்தை கொடுக்குறீங்க. ஸோ பாபாவோடு சேர்ந்து ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஆன்மீக சேவை செய்கிறீங்க, குறிப்பாக பாரதத்துக்கு. ஸோ அதனால தான் தந்தையோடு சேர்த்து குழந்தைகளாகிய உங்களுக்கும் பூஜை நடக்குது. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, பாபாவை ரொம்ப 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 அன்பாக நினைவு செஞ்சிங்கன்னா மாயின் புயல் ஓடி போயிடும்ன்றார். ஆத்மாவை யோக அக்னியினால் உண்மையிலும் உண்மையான தங்கமாக்கணும். எல்லையற்ற வைராக்கியமுடையவராகி இந்த பழைய உலகத்தையே மறக்கணும். ஏன்னா பழைய உலகம் புது உலகமாக மாறிட்டு இருக்குது. அந்த புது உலகத்துக்கு போகணும். அதனால் இந்த முழு பழைய உலகத்தையும் நீங்கள் சந்நியாசம் பண்ணணும், புத்தினால் மறக்கணும். வரதானம், ஒவ்வொரு அடியும் எச்சரிக்கையுடன் எடுத்து வைக்கக்கூடிய, பல மடங்கு வருமானம் சேமிக்கக்கூடிய, பல கோடி மடங்கு செல்வந்தர் ஆகுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம், தந்தை குழந்தைங்களை ரொம்ப உயர்ந்த ஸ்திதியில் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கீழே வராதிங்க. அதான் மகாபாரதத்தில் ரதத்தை விட்டு இறங்காத அர்ஜுனா அப்படின்னு அந்த உயர்ந்த நிலையிலேருந்து இறங்காத, ஆத்மஸ்திதியிலேருந்து இறங்காத அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? பாபா சொல்கிறாங்க, சின்ன தப்பு பண்ணுறதுக்கான நேரம் கூட இது கிடையாது. இல்லை, கடைசி நேரம் நடந்துகிட்டு இருக்குது. சின்ன தப்பு கூட சொதப்பி விட்டுரும் இல்லையா? சக்கரம் சுற்றிக்கிட்டே பாபா நினைவிலே உயிர் பிரியணும். அதுதான் மகாவிஷ்ணு படுத்துகிட்டே இருக்கிறாரு. சக்கரம் சுற்றிக்கிட்டு இருக்குது. அவர் ஒரு போதையில் பாபா நினச்சிட்டு இருக்கிறார். இப்போ சின்ன தப்பு கூட நடக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும். அந்த அடி எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் தான் இருக்கணும், சாதாரணமாக இருக்கக்கூடாது.
ஸோ அப்போ தான் பல கோடி மடங்கு செல்வந்தர் ஆக முடியும். ஏன்னா உங்களுடைய பேர் என்ன? பத்மாபதம் பாக்கியசாலி. ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு பாக்கியத்தை பெறுபவர்கள்னு அர்த்தம். ஸோ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய செயலும் இருக்கணும், அந்த பாக்கியத்தை சம்பாதிக்கணும். அதனால் ஒரு அடி கூட பல மடங்கு வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடாது. தீபாவளி அப்போ சில பட்டாசு வந்து புஸ்ஸு போச்சு அப்படின்வாங்க. அப்படின்னா இன்னும் வெடிக்காது, புஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு மட்டும் கெட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை அது வீணாக போச்சுன்றவாங்க. அப்போ பயங்கரமாக வெடிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அடியிலும் வருமானம் அப்படி இருக்கணும், வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு அடியும் யோசித்து எடுத்து வைங்க, ஸ்ரீமத் படி எடுத்து வைங்க. இது ஸ்ரீமத்துக்கு புறம்பானதா ஸ்ரீமத்துக்கு உட்பட்டதா யோசித்து எடுத்து வைங்க. ஸ்ரீமத்தில் மன வழியே கலப்படமாகக்கூடாது. பாபா சொல்கிறாருன்னா கண்ணை மூடிட்டு அதை பண்ணணும். மன வழி கலப்படம் பண்ணாதீங்க அப்படிங்கிறார். செம பவர்ஃபுல்லான வரதானம் இது. இதை வந்து ராமாயணத்தில் எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, ஆஞ்சநேயர் சீதையை மீட்கிறதுக்காக போகிற வழியில் நிறைய சோதனைகள் இருக்கும். அதில் ஒரு சோதனை பார்த்திங்கன்னா, தண்ணி மாதிரியே இருக்கும், அதாவது தண்ணி தான் இருக்கும், அதில் அங்கங்கே கல் இருக்கும். ஒரிஜினல் கல் மாதிரி இருக்கும், ஆனால் டக்குன்னு உள்ளே போயிடும். ஸோ அது ஒரிஜினலாக இல்லையான்னு செக் பண்ணி நடப்பார். ஸோ அந்த மாதிரி தான் பாபா ஸ்ரீமத் மாதிரியே இருக்கும், ஆனால் மன வழியாக இருக்கும். அப்போ பல மடங்கு வருமானத்துக்கு பதில் பல மடங்கு நஷ்டமாயிடும், மாமா சொல்கிற மாதிரி. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பாபாவோட புத்திசாலியாக நம்ம இப்போ பாபா எது சொல்கிறாரோ அதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். ஸ்லோகன்: உங்கள் மனசை பாபாவின் கட்டளைப்படி நடத்துங்க, பிறகு தானாகவே மன்மனாபவ ஸ்திதியில் தான் இருப்பீங்க. இல்லை ஒவ்வொரு அடியிலும் பாபாவுடைய கட்டளைப்படி தான். பாபாவுடைய கட்டளையே மனசுக்கு என்னது? மன்மனாபாவான்னு இருக்கிறது தான். ஸோ அதேமாதிரி மனதில் சுபமான எண்ணங்களை உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே இருந்துச்சுன்னா தானாகவே பாபாவுடைய நினைவு தான் இருக்கும். ஏன்னா பாபா சொன்னதுனால நான் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவ்யக்தேஸ்வர ஜுவாலா ஸ்வரூப ஸ்திதியிலிருந்து சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். ஸோ அவ்யக்தேஸ்வரால் பாபா சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய நினைவு சக்திசாலியாக இருக்கணும் அப்படின்னா விஸ்தாரத்தில் போனால் கூட சாரத்தில் இருக்கிற ஸ்திதி குறைஞ்சிடக்கூடாது. அதாவது விஸ்தாரத்தில் சாரம் மறந்துடக்கூடாது இல்லையா? நம்ம தினம் செய்கிற காரியங்கள் எல்லாமே விஸ்தாரம் தான். சாரம் என்ன? சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், அதை மறந்துடக்கூடாது. அதுக்கு பாபா நினைவில் இருக்கிறோம், இருந்து தூய்மையாகிறோம். மற்றபடி நீங்கள் சாப்பிடுங்க, குடிங்க, சேவை செய்யுங்க, ஆனாலும் விடுபட்டு இருக்கணும் இல்லையா? நம்ம போக போகிறோம், கொஞ்ச நேரம்தான் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் இதன் மீது பற்று இருக்கக்கூடாது எதன் மீதுமே. அதனால் விடுபட்டு இருக்கணுங்கிறத மறந்துடாதீங்க. சாதனா அப்படின்னா சக்திசாலியான நினைவு. ஸோ அதனால் நிரந்தரமாக பாபாவோட உள்ளபூர்வமான சம்பந்தம், அதான் சாதனா. இல்லை சக்திசாலியான நினைவுன்னு என்ன அர்த்தம்? நிரந்தரமாக பாபாவோட அந்த சம்பந்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனதார. யோகாவில் உட்கார்றது மட்டும்தான் சாதனா அப்படின்னு தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது இல்லையா? காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதுமே புத்தி பாபா கிட்ட இருக்கணும். எப்படி நீங்கள் உடம்புனால் உட்கார்றீங்களோ அந்த மாதிரி உங்களுடைய மனம் புத்தி ஒரு தந்தைக்கிட்ட தந்தையோடு உட்காந்துடணும் இல்லையா? தந்தைக்கிட்டே இருக்கணும், அதான் சாதனா. ஸோ இப்படிப்பட்ட ஒருநிலைத்தன்மையைத்தான் ஜுவாலா ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒருநிலைத்தன்மை இருக்கணும்னா மெயினு எதுலேயும் புத்தி ஒட்டக்கூடாது, அதில் கவனம் இருக்கணும். பாபாவோட மட்டும் எப்போவுமே புத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கணும். மற்றது எல்லாமே விஸ்தாரம், அது நமக்கு தேவையில்லை. சாரம் என்ன? பாபாவோட மட்டும் இருக்கணும். ஓம் சாந்தி.
செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.